இன்னைக்கு எப்படியாவது செழியன் கிட்ட சுந்தர் எனக்கு யாருன்னே தெரியாது, அவன் போட்டோவை காட்டி ஆதிசங்கரி மேடம் கிட்ட சொன்னேன். ஒரு பொய்னால அவன் இவ்வளவு தூரம் பிளாக்மெயில் பண்றான். அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவன் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் மனசு பூரா நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்கன்ற விஷயத்த இன்னைக்கு எப்படியாவது செழியன் சார் கிட்ட சொல்லிடணும். ஹலோ ரேஷ்மா, சொல்லு செழியா. அந்த ஆர்கிடெக்ட் சம்பந்தப்பட்ட பில்லிங் ஃபைல்ஸ் எல்லாம் காயத்ரி கிட்ட உடனே கொடுத்து அனுப்பு. அதை உடனே டிஸ்பாச் பண்ணி ஆகணும். என்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொன்னா நான் வந்து கொடுக்க மாட்டேனா? காயத்ரி தான் வரணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. ஏற்கனவே நான் உனக்கு கொடுத்த ஒர்க் எல்லாம் பெண்டிங்கில் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு நீ கிளியர் பண்ணி ஆகணும். இருக்கிற ஒர்க் பர்டனில் இதையும் சேர்த்து ஏன் பண்ணணும்? அதுவும் இல்லாமல் அதை உடனே முடிச்சு அனுப்பணும். அதனால தான். ஓகே செழியா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் காயத்ரி கிட்டயே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து விடுறேன். ம். இன்னைக்கு எப்படியாவது அந்த சுந்தர காயத்ரிக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி அவனை பிடிக்கலன்னு காயத்ரி சொல்லிட்டான்னா உடனே அடுத்த செகண்டே காயத்ரி நான் உன்னை லவ் பண்றேன்னு எந்த தயக்கமும் இல்லாம நான் என் காதலை சொல்லிடுவேன். ஹலோ. காயத்ரி, உடனே என் கேபினுக்கு வா. இதோ வரேன். மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன். பக்கா கிளியரா இருக்கு. ஒன்ஸ் நீங்க ரீசெக் பண்ணிட்டீங்கன்னா மேடம் கிட்ட சைன் வாங்க அனுப்பிடுவேன். ஓகே, நான் பாத்துக்கிறேன்.